காங்கிரஸ் கட்சி துரோகம் செய்துவிட்டதாக கண்டித்து திமுக இளைஞரணி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பதிலடி கொடுத்துள்ளார். அவரது அறிக்கை: தேர்தல் ரிசல்ட் வந்து கொண்டிருந்த போதே திமுக, அதிமுக மறைமுகமாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு பாஜக தலைவரும் உதவியிருக்கிறார். இந்த விஷயம் இப்போ வெளியே வந்துவிட்டது. காங்கிரஸ் எப்போதும் பாஜகவுடன் சமரசம் ஆகாது. பாஜகவுடன் ரகசிய டீலிங் வைத்துக்கொண்டு வெளியே மதசார்பற்ற முகமூடி போடுபவர்களை நம்ப முடியாது. அதனால்தான் பாஜகவுடன் புறவாசல் வழியாக அரசியல் செய்பவர்களோடு பேசுவதற்கே மதிப்பில்லை என 5ஆம் தேதியே சொல்லிவிட்டோம். தமிழகத்தில் மதசார்பற்ற அரசுக்குத்தான் ஆதரவு என்பது காங்கிரசின் முடிவு. திமுகவின் திட்டம் தோல்வி அடைந்ததால் காங்கிரஸையும் ராகுலையும் டார்கெட் செய்து தீர்மானம் போடுகிறார்கள். பாஜக ஆசைப்பட்ட மாதிரி விஜய் முதல்வராவதை தடுக்க முடியாததால் இவ்வளவு கோஷம், தீர்மானம், நாடகம் எல்லாம் போடுகிறார்கள். திமுகவின் உண்மையான நிறத்தை மக்கள் பார்த்துவிட்டார்கள். திமுகவின் டீலிங்கை இந்திய முஸ்லிம் லீக், விசிக, மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர்கள் வெளிப்படையாக சொல்லிவிட்டார்கள். காங்கிரஸை எவ்வளவுதான் அட்டாக் செய்தாலும் உண்மை மாறாது என மாணிக்கம் தாக்கூர் எம்பி கூறியுள்ளார்.